கீழே இறங்கி வந்த மகிழினியிடம் அந்த பொண்ணு என்னடி பண்ணுது என ரகசியமாக கேட்டாள் மல்லிகா. அண்ணி தூங்குறாங்கம்மா என்றாள் மகிழ். மகிழ் கூறியது பாட்டியின் காதில் விழ, அண்ணியா? அதுக்குள்ள உனக்கு என் பேத்தி வேதாவை மறந்து போச்சா? இவளை அண்ணின்னு உடனே உரிமை கொண்டாடுற என பாட்டி கேட்டார். வேதவல்லி மகள் வயிற்று பேத்தி அல்லவா, அதிலும் ஒற்றை பெண். பாட்டியே எனச் சிரித்து சமாளித்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் மகிழ். நடத்துங்கடி பாக்குறேன் என மல்லிகா மற்றும் மங்களத்திடம் சொல்லிவிட்டுச் சென்றார் பாட்டி. தமிழ் தோட்டத்து வீட்டிற்குச் சென்று உள்ளே கூடத்தில் இருந்த மரக்கட்டிலில் படுத்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனம் வேதவல்லியைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தது. அவளுக்கு அடுத்து எப்படி வேறு மாப்பிள்ளை பார்ப்பது என்று. அந்த பொண்ணை வேற தனியா விட்டுட்டு வந்துட்டோம், என்ன பண்றது? அவங்களுக்கு அங்க இருக்கிற எப்படி இருக்குமோ? சே, பேரு கூட என்னன்னு கேட்கலையே என நினைத்தான். அந்திவானம் ஆரஞ்சு நிறத்தில் இருந்தது. காலையிலிருந்து சாப்பிடவில்லை, இப்போதுதான் பசி எடுத்தது. வெளியே கதிரும் சக்தியும் அமர்ந்திருந்தனர். தமிழுக்கு பூபதியால் ஏதும் ஆபத்து வருமோ, இல்லை அவரே வந்து அண்ணனிடம் பிரச்சினை பண்ணுவாரோ என்கிற கவலை அவர்களுக்கு. அப்போது தமிழின் நண்பர்கள் சரவணனும் வேலுவும் அங்கு வந்தனர். என்னங்கடா இங்க பண்றீங்க என கதிரை பார்த்து கேட்டனர். அண்ணனுக்கு துணைக்கு வந்தோம் நான். உள்ள போயிட்டு நாங்க இங்க இருக்கோம்னு சொல்லிடாதீங்க என்றனர் தம்பிகள். தமிழை நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க போங்க என்று கதிரையும் சக்தியையும் அனுப்பி வைத்தனர். தமிழ், வேலு, சரவணா, மகேசு, ராம் என 5 பேரும் சிறுவயது முதல் நண்பர்கள். மகேசு வேறு ஊரில் டாக்டராக உள்ளான். ராம் பக்கத்து ஊரில் இன்ஸ்பெக்டர். வேலு ஆசிரியர் மற்றும் விவசாயமும் பார்க்கிறான். சரவணா டவுனில் உள்ள தமிழின் மாலில் மேனேஜராக உள்ளான். தமிழ் MBA முடித்துவிட்டு டவுனில் தனக்கு சொந்தமாக பெரிய மால் ஒன்றை கட்டி அதை நிர்வகித்து வருகிறான். ஆனாலும் அவர்கள் வீட்டு விவசாயத்தையும் ஊரையும் தன் கண்காணிப்பிலேயே பார்த்துக்கொள்வான். கதிர் இப்போதுதான் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறான். சக்தி அதே ஊரில் ஆசிரியராக பணிபுரிகிறான். மகிழினி கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறாள். என்னடா மாப்ள, சொல்லாம கொள்ளாம கல்யாணத்த பண்ணிட்ட? ட்ரீட் இல்லையா என்று கிண்டலாக கேட்டுக்கொண்டே தோட்டத்து வீட்டிற்குள் நுழைந்தனர் நண்பர்கள். டேய், நீங்க வேற போங்கடா, நானே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். பூபதி மாமன் வேற என்னெல்லாம் பண்ண போறாரோன்னு பயமா இருக்கு என்றான் தமிழ் சோர்வாக. அவரை விடுடா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு என்று நண்பர்கள் கேட்க நேற்று நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறினான் தமிழ். கேட்டு முடித்ததும் வேலு அதிர்ச்சியில் உறைந்து போனான். அடப்பாவி, நீ இன்னும் அந்த பொண்ணு முகத்தை கூட பார்க்கலையா? அந்த பொண்ணு பேராவது தெரியுமா என்று கேட்டான். இல்ல என தமிழ் தலையாட்ட வீடியோ காலிலிருந்த ராம் குறுக்கிட்டான். டேய், என்னடா விளையாடுறியா? நிஜமாவே அந்த மஞ்சள் புடவை கட்டுன ஒரு ஆள் வந்தாங்களா, இல்ல வேதவல்லி கிட்ட இருந்து தப்பிக்க நீயே இப்படி ஒரு கதையைச் சொல்றியா என்று சந்தேகமாக கேட்டான். டேய், நிஜமாதான் சொல்றேன், எனக்கு அப்போ என்ன ஆச்சுனே தெரியலடா என்றான் தமிழ். சரிவிடு, பாத்துக்கலாம். ஆனா முகத்தை கூட பார்க்காம தாலி கட்டிட்டியே, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா என வேலு ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தான். தமிழ் நிமிர்ந்து அமர்ந்தான். டேய், என்னை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த பொண்ணை காப்பாத்த என் வாழ்க்கையையே கொடுத்திருக்கேன். அவ எப்படி இருந்தாலும் சரி, அவ என்னோட மனைவி. அவ கூட நான் சந்தோஷமா வாழ்வேன் என்று உறுதியாகச் சொன்னான். இரவு மெல்லக் கவியத் தொடங்கியது. இந்த தமிழ் இன்னும் வரலையே என்று வாசலையே பார்த்துக் கொண்டிருந்தார் அவன் தாய் மங்கலம். அக்கா, அதான் தோட்டத்து வீட்ல இருக்கான்னு சொன்னாங்கள்ல என்று சமாதானம் சொன்னாள் தமிழின் சித்தி மல்லிகா. ஆனா காலையிலிருந்து அவன் சாப்பிடவே இல்லையே என்று மங்கலம் கவலையோடு புலம்ப கதிர் உடனே தமிழுக்கு அழைத்தான். போன் சுவிட்ச் ஆஃப் என வர அடுத்து சரவணனுக்கு தொடர்பு கொண்டான். சொல்லுடா என்று சரவணன் போனை எடுக்க தமிழ் போனை வாங்கி பேசினான். கதிர், எங்க 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வா, அப்படியே அந்த பொண்ணையும் கொஞ்சம் பார்த்துக்கச் சொல்லு என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான். பெரியம்மா, அவங்களுக்கு அங்கேயே சாப்பாடு எடுத்துட்டு வரச் சொல்லிட்டான் என்று கதிர் சொல்ல மல்லிகா பெருமூச்சு விட்டாள். பாவம் புள்ள, நம்ம முன்னாடி வந்தா நமக்கு சங்கடமா இருக்கும்னு அங்கேயே இருக்கான். சரவணன் மற்றும் நண்பர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிட்டு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு, மகிழு, இங்க வாம்மா என மங்கலம் அழைத்தார். என்ன பெரியம்மா என ஓடி வந்தாள் மகிழினி. இந்த பொண்ணுக்கு இந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வா என்றார்.
சரியாக அந்த நேரத்தில் பாட்டி அங்கே வந்து சேர்ந்தார். என் மகளும் பேத்தியும் அங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. இங்க மகாராணிக்கு கைக்கு சாப்பாடு போகுது. எங்கேயாவது இப்படி நடக்குமா என அவர் குறை கூறத் தொடங்கினார். அப்போது அங்கே வந்த ஆறுமுகம், என்ன லக்ஷ்மி பேசுற? அதுக்காக வீட்டுக்கு வந்த புள்ளையை பட்டினியா போடச் சொல்றியா என்று அதட்டினார். ஆமா, வந்தா வாழ. நல்ல கருப்பு கலர்ல கவுன் போட்டுக்கிட்டு முதல்ல வீட்டுக்கு வர்ற மருமக யாராவது கருப்பு உடையில வருவாளா? அதுவும் வேற மதம். இந்த வீட்டுல விளக்கு ஏத்த ஆளே இல்லையே என்று புலம்பிக் கொண்டே சென்றார் பாட்டி. நீ சாப்பாட்டை எடுத்துட்டு போமா என்று பெரியவர்கள் சொல்ல மகிழினி சாப்பாட்டு தட்டுடன் அந்த அறை நோக்கிச் சென்றாள். தேனு அப்போதுதான் அயர்ந்து தூங்கி எழுந்திருந்தாள். அறைக்கதவை தட்டும் சத்தம் கேட்டு நிமிர்ந்தவள் உள்ளே வந்த மகிழினியை பார்த்தாள். ஹாய், என் பேரு மகிழினி. உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, சாப்பிடுங்க என்று புன்னகையோடு தட்டை நீட்டினாள் மகிழ். கடந்த 2 நாட்களாக சரியாக உணவில்லாததால் தேனுவின் வயிறு பசியால் கிள்ளியது. தட்டை வாங்கி கையில் ஏந்தியவள் சாப்பிடத் தொடங்கும் முன் தயங்கினாள். இப்படி ஏவா சாப்பிடுவீங்க? அந்த திரையை கழட்டிட்டு முகத்தைக் காட்டுங்க அண்ணி என ஆசையோடு கேட்டாள் மகிழ். தேனுவின் மனம் ஒரு கணம் தடுமாறியது. வீட்டை விட்டு கிளம்பும்போது குளித்தது. 3 நாட்கள் ஆகிவிட்டது. கலைந்திருக்கும் இந்த முகத்தை எப்படி இவளிடம் காட்டுவது என யோசித்தாள். அவள் தயங்குவதைப் பார்த்த மகிழ், சரி சரி, நான் போறேன், நீங்க நிதானமா சாப்பிடுங்க. வேற ஏதும் வேணும்னா என்னை கூப்பிடுங்க என்றாள். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அது, அவங்க இன்னும் வரலையா எனத் தயங்கியபடியே மெல்லிய குரலில் கேட்டாள் தேனு. யாரை கேக்குறீங்க? தமிழ் அண்ணனையா? அண்ணன் இன்னிக்கு இங்க வரலையாம், தோட்டத்து வீட்ல இருக்காங்க. உங்களுக்கு பயமா இருந்தா நான் உங்க கூட வந்து தங்கிக்கட்டுமா என மகிழ் அக்கறையாக கேட்டாள். இல்ல, பரவாயில்லை, நான் இருந்துக்குவேன் என தேனு மறுத்துவிட்டாள். அந்த நேரத்தில் கதிரும் சக்தியும் அங்கு வந்தனர். ஹாய் அண்ணி என்று உற்சாகமாக சொல்லிக்கொண்டே வந்தவர்களை மகிழ் தேனுவிற்கு அறிமுகம் செய்து வைத்தாள். அண்ணியை பார்க்கலாம்னு வந்தோம். அண்ணி, இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்து வருத்தப்படாதீங்க. இத உங்க வீடு மாதிரி நினைச்சு நிதானமா இருங்க. எது வேணும்னாலும் எங்க 3 பேரையும் கூப்பிடுங்க, உடனே வரோம் என்று கதிர் தைரியம் சொன்னான். சக்தி குறுக்கிட்டு, அண்ணன் காலையில வருவாங்க அண்ணி, நீங்க வேணா மகிழை துணைக்கு வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க என்றான். ஆனால் மகிழ், அவங்க தனியாவே இருந்துக்குவாங்களாம் அண்ணா. நான் கேட்டேன், ஆனா பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க என தகவல் சொன்னாள். சரி அண்ணி, அப்போ நீங்க சாப்பிடுங்க, நாங்க கிளம்புறோம். உங்களை தொந்தரவு பண்ணல, நாளைக்கு பேசலாம் என்று அவர்கள் விடைபெற்றனர். என்னடி, சாப்பிட்டுச்சா அந்த பொண்ணு என மங்களம் ஆவலோடு கேட்டார். இல்ல பெரியம்மா, அவங்களை சாப்பிடச் சொல்லிட்டு வந்துட்டேன். புது இடம்னு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க போல. என் முன்னாடி கூட அந்த பர்தாவை தூக்கி முகத்தை காட்டல என மகிழ் சோகமாகச் சொன்னாள். ஆமா, சீமையில இல்லாத அழகி. முகத்த மூடி மூடி வச்சிருக்கா. நீ வந்து சாப்பிடுடி. போரா அவளுக்கு சேவகம் பண்ண என பாட்டி வழக்கம் போல எரிச்சலோடு கத்திவிட்டு போனார். அனைவரும் சாப்பிட்டுவிட்டு உறங்கச் செல்ல தோட்டத்து வீட்டில் தமிழும் உறங்கிப் போனான். ஆனால் தேனுவிற்கு தூக்கம் வரவில்லை. ஏற்கனவே நீண்ட நேரம் தூங்கியதால் அந்த அறையிலேயே அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தாள். சுவரிலிருந்த தமிழ் குடும்ப புகைப்படங்களை பார்த்தாள். உறவுமுறைகள் புரியவில்லை என்றாலும் தமிழ், சக்தி, கதிர், மகிழ் ஆகியோருடன் இன்னொரு பெண்ணும் இருந்த அந்த புகைப்படத்தை உற்று பார்த்தாள். இவர்கள் 5வரும் சகோதரர்களாக இருப்பார்கள் எனத் தனக்குள் நினைத்து கொண்டாள். மறுபுறம் வேதா இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தாள். தமிழை விட்டுக் கொடுக்க அவளுக்கு துளியும் எண்ணமில்லை. எப்படியாவது தேனுவை விரட்டிவிட்டு அந்த இடத்தில்தான் அமர வேண்டும் என்கிற வன்மம் அவளுக்குள் வளர்ந்தது. சாரதாவால் நடந்ததை ஜீரணிக்க முடியவில்லை. தன் மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணி அவர் கண்ணீர் வடித்தார். பூபதிக்கு மகளின் கவலை ஒருபுறம் இருந்தாலும் கச்சிதமாக போட்ட திட்டமெல்லாம் வீணாய்ப்போனதே என்கிற ஆதங்கம்தான் மேலோங்கி நின்றது.